மாநகரில் இருந்து ஒரு 52 பீட் ஆஃபீஸர்ஸ் நியமனம் பண்ணோம். அது வந்து 3 ஷிஃப்டில் ஏபி ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இந்த மாதம் வந்து ஒரு 7 பீட் எக்ஸ்ட்ரா போட்டு 59 பீட் ஆஃபீஸர்ஸ் இப்போது ஒர்க் பண்ணுறாங்க. அது போக 20 போலீஸ் ஸ்டேஷனுக்கு 20 பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் 4-வீலர் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில பெரிய ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் துடியலூர், சரவணம்பட்டி, சிங்கானலூர், ரேஸ் கோர்ஸ், பீளமேடு, குனியமுத்தூர் போன்ற பகுதிகளுக்கு 2 பெட்ரோல் வாகனம் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ 25 பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் வந்து கோவை மாநகரத்தில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி ஒரு 30 பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருந்தோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அது இல்லாத மிச்சம் இருக்கிற 29 பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, அதோட லிங்க் ஆனக்கூடிய ஒரு மொபைல், மேபி ஜியோ, வோடஃபோன், அந்த மாதிரி ஏர்டெல், அந்த மாதிரி மொபைல் நம்பர்ஸும் இப்போ அலாட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து டயல் 100 வந்து அந்தந்த ஏரியாவிலேருந்து 100க்கு கால் பண்ணும்போது அது சென்னை கண்ட்ரோல் ரூம் போய் இங்கே கண்ட்ரோல் ரூம் வந்து நம்ம பீட் ஆஃபீஸர்ஸோட அந்த மொபைலுக்கு வருது. இது ஃபஸ்ட்டு சிஸ்டமாக இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம லோக்கலி ஒவ்வொரு நம்பர் கொடுத்ததுனால அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக் ஏதோ இன்ஃபர்மேஷன், ஏரியா ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்னால் இந்த லோக்கல் நம்பர்ஸை வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி அந்த பீட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஷிஃப்ட் மாறி போனால் கூட அந்த பீட்டுக்கு அந்த மொபைல் நம்பர் அப்படியே இருக்கும். ஸோ அதில் முக்கிய தகவல்கள் எல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ பொதுமக்கள் வந்து அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணால் அந்த லிஸ்ட் வந்து பொதுமக்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 100க்கு சப்போஸ் பிஸியாக இருக்குது அப்படின்னா டைரெக்டாக இந்த பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க அந்த நம்பரில் கூப்பிடலாம். அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. விநாயகர் சதுர்த்தி எப்போதும் போல் எல்லா இடமும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. குனியமுத்தூரில் நேற்றுக்கு வந்து ரூட் மார்ச் பண்ணியிருக்கோம். சென்சிட்டிவ் பிளேசஸ், நான் சென்சிட்டிவ் பிளேசஸ், வழிபாட்டு தலங்கள், அந்த மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் பிக்கெட்ஸ் போஸ்ட் பண்ணப்படும். ஸோ 1ஆம் நாள், 3ஆம் நாள், 5ஆம் நாள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஊர்வலங்களுக்கு RAF-ம் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி RAF யூஸ் பண்ணப்படும். அது போக எக்ஸ்ட்ரா 4 TSP கம்பெனிஸ் வருது. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். 712 சிலைகள் லாஸ்ட் இயர் கொடுத்தது. இன்னும் இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, இன்னும் பெட்டிஷன்ஸு. அதை ஃபைனலைஸ் பண்ணாதான் மொத்த சிலைகள் எவ்வளோன்னு தெரியும். லாஸ்ட் இயருக்கு ஈக்குவலாக தான் இந்த வருஷமும் சிலைகள் இருக்கு. 1800 காவலர்கள் பாதுகாப்பு இருக்காங்க. வெஹிக்கிள் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் வெஹிக்கிள் வந்து சாலைகள் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அதனால நம்ம வெஹிக்கிளோட கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஐ மீன் ரோடோட கேரிங் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இருக்கிற சிஸ்டத்தை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கோம். லைக் ரவுண்ட் அபவுட்ஸு, யூடர்ன்ஸு, அது மாதிரி வந்து சிங்கிள் வே, 1 வேலாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம வந்து கொஞ்சம் டிராஃபிக்கை மேம்படுத்த முடியும். எஸ்பெஷலி மேட்டுப்பாளையம் ரோடு, நமக்கு அந்த சாய்பாபா காலனி பிரிட்ஜு ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் அங்கே கம்மியாக வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் இந்த QR கோடு வந்து வச்சுப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு எந்தெந்த ஃபோன் நம்பருங்கிறது இருக்கும். பப்ளிக் வந்து ஏதாவது ஒரு அவசர தேவைன்னா அந்த நம்பருக்கு கூட ஃபோன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டமாக தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் இவங்களோட லொக்கேஷன் GPS ட்ராக் ஆகிறதுனால இங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க ஈஸியாக வந்து எல்லா நம்பரையும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமு, எது வந்து பக்கத்தில் எந்த நம்பர் ஒரு 100 கால் அடித்தாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குங்கிற விஷயமும் வந்து கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வரும். ஸோ காலை வந்து ஈஸியாக வந்து டெஸ்பாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருங்க பேசிக்கலாம். புறநகர் பகுதியில் போலீஸ் வந்து அந்த விடுதிகளை எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. அதே போல் மாநகர் பகுதியில் லாஸ்ட் வீக் பண்ணோம். போத்தனூர், சுந்தராபுரம் அந்த ஏரியாவில் பண்ணியிருக்கோம்.
பண்ணி அங்கேயும் கஞ்சா வந்து கைப்பற்றப்பட்டது. சார் இந்த இதுல வந்து எல்லா கால்ஸுமே பீட் ஆஃபீஸர்ஸ் அவங்க கிட்ட தான் போகும் இல்லைங்களா சார்? பீட்டு பேட்ரோல் யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு போகும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நெய்பர்ஹுட் போலீசிங் அதுக்கு எல்லாமே இந்த நம்பர்ஸ் யூஸ் ஆகும். இவங்களுக்கு வந்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஒரு இது. அது சிஸ்டமேட்டிக்காக நம்ம டைம் கொடுத்து தான் பார்த்துருக்கோம். நெய்பர்ஹுட் போலீசிங் டெய்லி போய் பார்க்கறது இல்லை. அது வாரத்தில் ஒரு நாள் தான் பார்ப்பாங்க. சீனியர் சிட்டிசன் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்ப்பாங்க. ஸோ பீட்டு பேட்ரோல் 2 பேரில் யார் பக்கத்தில் இருக்காங்களோ அந்த 100 காலில் வந்து நமக்கு கூகுள் லொக்கேஷனே வந்துடும், ஜிபிஎஸ் லொக்கேஷன் வந்துடும். அதுக்கு ஏற்றாப்புல யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க போய் பார்ப்பாங்க. மற்றபடி நெய்பர்ஹுட் போலீசிங், சீனியர் சிட்டிசன், வல்னரபிள் சில்ட்ரன்லாம் அது வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஒர்க் பேர்டன் ஒன்றும் அவ்வளோ வித்தியாசமா இல்லை. சார் இந்த சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கு? ஒரு சில இடங்கள்ல இந்த திருடர்கள் வந்து அந்த சிசிடிவி கேமராவோட கேபிள்கள்லாம் கட் பண்றது இந்த சைடுல ஈடுபடுறத பார்த்துருக்கோம். சிசிடிவி கேமராஸ் அரௌண்ட் 2000 லொக்கேஷனில் நம்ம இப்போ மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கார்பரேஷன்லேருந்து நமக்கு ஒரு ஸ்கீம் வருது. அது என்டையர் சிட்டியும் வந்து ஆப்டிக் ஃபைபர் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணுறது. ஸோ பப்ளிக்கோட கேமராஸு, அது போக போலீஸோட அட்வைஸில் பப்ளிக் போட்ட கேமராஸ், இது எல்லாத்தையுமே அந்த ஓஎஃப்சி கேபிள்லே பண்ணதுக்கப்புறம் அதில் கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் ரூமில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இப்போ பண்ண போகிறோம். அதிலே நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சுன்னா, அது டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா அது கண்ட்ரோல் ரூமில் அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி வைக்கிறோம், இமீடியட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி. வேகத்தை கண்காணிக்கிற கேமரா 3 இடத்துல தான் அதிகரிக்கிற அதை இப்போ உயிர் அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த அவினாஷி பாலம் அது மாதிரி மற்ற ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ ஒரு 12 கேமரா அதில் பழைய கேமராலேருந்து எடுத்து அதையும் இப்போ வந்து நம்ம சிட்டிக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோமோ அதில் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இந்த அவினாஷி மேம்பாலத்துலேயும் வந்து நமக்கு வந்து சிக்னல் ப்ரொவிஷனும் கேமரா ப்ரொவிஷனும் இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏஎன்பிஆர் கேமராஸ் அரௌண்ட் 100 கேமராஸ் நம்ம கேட்டுருக்கோம். உக்கடம் மேம்பாலத்துல நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த பொண்ணுங்க பசங்க அது அதை கொஞ்சம் கண்காணித்து அதுக்கு என்ன ப்ராப்பர் அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் சொன்ன கருத்தை வந்து நம்ம திருப்பி ஃப்ளாஷ் பண்ணுறோம். பீட் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். தேங்க்யூ.